வணக்கம். பப்ளிக் வாய்ஸ் நேயர்கள் தமிழ்நாடு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காது வழி செவி வழி செய்திகள் தான் சொல்லலாம். அதாவது 2026 எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா கிட்டத்தட்ட, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 20, 21 தேதிகளில் எலெக்ஷனுக்கான பிரச்சாரங்கள் முடிஞ்சிடும். 23 தேர்தல். ரொம்ப தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு. இதுல டிவிகே விஜய் என்ன பண்றாருங்கிறது தான் ஒரே பேச்சா இருக்குது. இப்ப திமுகல இருந்து பாத்தீங்கன்னா, நடிகர் பிரகாஷ்ராஜ், அதாவது கம்யூனிஸ்ட் ஆதரவோடும், நடிகர் சத்யராஜ் வந்து திமுக ஆதரவாகவும் அவங்களும் இப்ப களத்துல இறங்கி பரபரப்பா பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, பரப்புரை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல டிவிகே விஜய்க்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த மட்டுக்கும் 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் 3,75,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 51 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் 2,70,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆக மொத்தத்துல 5,50,00,000 கிட்டத்தட்ட 86 லட்சம் பேர் வர்றாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானோட தேர்தல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிற மாதிரி தான் கணிப்புல இருக்குது. கடந்த மார்ச் மாசம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த முதல் ஓட்டு போட வர்றவனும் இந்த 30 வயசுக்குள்ளவனும் 3,75,00,000 பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 25% 30% விஜய்க்கு வாக்களிப்பக்கூடிய வாய்ப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன பசங்க ஃபுல்லாவே விஜயோட ரசிகர்களும், அதே நேரத்துல குழந்தைகளோட தன்னோட அப்பாட்டையும் அம்மாட்டையும் அன்பு கட்டளையிட்டு, தாத்தாட்ட அன்பு கட்டளையிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக முதல்ல விஜய்க்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் தெரியுது. அவர் கரூருக்கு அப்புறம் அமைதியா இருந்த வண்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பார்த்தீங்கன்னா திருப்பூரும் பல மேலே ஏறி வந்தார். அதே மாதிரி 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையா தான் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 3 கூட்டு, அதாவது 2 பேர் தான் நாங்க அதிமுக திமுகன்னு தான் இருந்தாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வரிசையில வந்ததுங்கிறது உண்மையாவே மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வந்து தன்னுடைய ஆபீஸ்க்கு வந்து வாசல்ல கோலம் போட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டா விஜய். மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி, ஒரு மாற்றம் வருது. உண்மையாவே இந்த மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாடு ஜனங்களுக்கு தேவை. அது எந்த அளவுக்கு இருக்கு என்னங்கிறத மே 3ஆம் தேதி நமக்கு என்னங்கிறது தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரம்பூர் போயிருந்தாரு. பெரம்பூர்ல நேற்று பரபரப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போயிருந்தாரு தேர்தல் பரப்புரைக்கு. சர்ச்சில் போய் அவர் தவந்து அந்த முட்டிக்கால் போட்டு நடந்ததுல அவர் உண்மையான கிறிஸ்டின் பிள்ளைமாரா கிறிஸ்டினாங்கிற ஒரு இது போய் இப்ப கிறிஸ்டினுக்கு உண்டான வந்து, அதே நேரத்துல சர்ச்சுக்கு மட்டும்தான் போனாரு இல்ல, அங்க உள்ள பள்ளிவாசலுக்கும் போயிருக்காரு. அங்க போய் மக்களை சந்திச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. நாளைக்கு பாண்டிச்சேரி பிரச்சாரம் பண்றாருன்னு நினைக்கிறேன். 21ஆம் தேதி நந்தனத்துல வந்து பிரச்சார நிறைவு விழா நடத்துறாரு. அதுல வந்து எப்படி பூத் கமிட்டி அமைக்கிறது என்னங்கிறத பத்தி இறுதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு, அதாவது 21ஆம் தேதி மாலை இறுதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பூத் கமிட்டி மீட்டிங் போறாரு. அதுல யார் யாருக்கு என்னென்ன பணி எப்படி பண்ண போறாங்கிறத ஃபைனலா பண்றாரு. கிட்டத்தட்ட விஜயும் 233 தொகுதிகளை வேட்பாளர் நிறுத்தி அவரும் சளைத்தவர் அல்ல என்று வந்திருக்கும் போது, இப்ப இந்த எலெக்ஷனை பாத்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்க என்கிறது உண்மையை மக்கள் கையில தாங்க இருக்கு. இந்த இவர் வெற்றி பெறுவாரு, அவர் வெற்றி பெறுவாரு, அவர் வெற்றி பெறுவாரு கருத்து கணிப்புகள் எல்லாம் பூஜ்ஜியத்துல வந்து, ஆக மொத்தத்துல அதாவது பப்ளிக் வாய்ஸ் என்னோட கருத்துன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிமுகவா திமுகவா இல்லையான்னு எனக்கு தெரிந்தவரை அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு விஜய் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவாரு. அதே நேரத்துல விஜயால தான் அதிமுக சில இடங்கள்ல ஓட்டுகள் பிரியக்கூடிய வருது. இதுல சும்மா இருக்காம சசிகலா அம்மா ஒரு பக்கம், அவரு நம்ம ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர் ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறார். மொத்தத்துல தமிழ்நாடு பெரிய பரபரப்புல இருக்குல்ல. இதில் விஜய் வென்று வாடுவாராங்கிறது பார்ப்போம், பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சில இடங்கள்ல வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. ஏன்னு கேட்டா அவங்களோட கடந்த 5 வருட ஆட்சியில எதுவும் நடக்கலன்னு மக்களோட சில இடங்கள்ல கொந்தளிப்பா இருக்குது. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போதை, கஞ்சா, அபின், இந்த மாதிரி
தலைக்கேறி போய் திரிகிறாங்க மக்கள். அதே மாதிரி பெண்கள் பாதிப்பு வந்து ரொம்பவே இருந்திருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுக்கு திமுக இது ஒரு நல்ல வாய்ப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது விஜய் வர வாய்ப்பு இருக்குங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் அதிமுக வெற்றி பெறும்ங்கிறது ஒரு மாற்றங்கள் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் சேவை மகேசன் சேவைம்பாங்க. மக்கள் யாருக்கு வாக்களித்து அதை யாரை உட்கார வைக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இது உங்களுடைய விரல்ல தான் இருக்கு. உங்களுடைய விரல் சரியான ஒரு முடிவெடுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய விரல் தான் 5 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. உங்களுடைய விரல் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இதுக்கிடையில கடைசியா கிடைத்த தகவல் என்னன்னா, அவரோட ஒய்ஃபு சங்கீதா நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வருது. அது காம்ப்ரமைஸா முடிகிற மாதிரி தான் வெளியில ஒரு தகவல் வருது. ஏன்டா எலெக்ஷன் நேரத்துல அந்த அம்மா விஸ்வரூபம் எடுத்தாங்கன்னா அது விஜய் எலெக்ஷனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரும் அவரது துணைவியார் சோபா சந்திரசேகர் அவரும் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ அதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. மொத்தத்தில் விஜய் வென்று வர வேண்டும் என்று பப்ளிக் வாய்ஸ் தமிழ்நாடு வாழ்த்துகிறது. வணக்கம்.